பிரதமர் மோடியின் வலதுகரமாக திகழ்பவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஒரு காலகட்டத்தில் பிரதமர் மோடி வெற்றி பெறுவதற்காக பல புதிய வியூகங்களை வகுத்து கொடுத்து தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் தான் இந்த அமித்ஷா. தேர்தல் தொடர்பான திட்டங்களை வகுத்து செயல்படுவதில் அமித்ஷா கை தேர்ந்தவர்னு அகில இந்திய அளவுல பெயர் பெற்றவர். சமீபத்தில் நடந்த பீகார் மாநில தேர்தலில் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விளையாட்டுகள் நிறையவே இடம்பெற்றதா சொல்றாங்க. தற்போது தமிழ்நாடு தேர்தல் நிலவரம் குறித்து அனைத்து பொறுப்புகளுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம்தான் ஒப்படைக்கப்படுது. அந்த வகையில அதிமுக தரப்பிலான எடப்பாடி பழனிசாமி முதல் பாஜக தரப்பிலான நைனா நாகேந்திரன் வரை அனைவருமே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தான் பேசுறாங்க. முக்கிய திட்டங்கள் அனைத்தையுமே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் முடிவே செய்யறாரு. தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர கவனம் செலுத்தி வராரு. அந்த வகையில முதலாக தமிழக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய மந்திரி பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னுமே 4 மாதங்கள் இருப்பதால தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வரும் சூழ்நிலை இருக்கு. இதற்காக அவர் தங்குவதற்கு பங்களா ஒன்றே தயாராகுது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனிமேல் வாரம் ஒரு முறை சென்னை வர திட்டமிட்டு இருக்காரு. இதற்காக சென்னையில மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி ஒன்றை தேர்வு செய்யும்படி தமிழக பாஜக தலைவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அதன்படி கிண்டி, அடையாறு, மயிலாப்பூர், நங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகள் தேடப்பட்டு வந்திருக்கு. இறுதியா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்கும் பனையூர் நீலாங்கரை பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதி அமைஞ்சிருக்கு.